எல்லாருக்கும் வணக்கம். நாம் நம்பி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்த பணமோ நகையோ திரும்பி வராமல் போயிருக்கலாம். அவங்க நம்மளை ஏமாற்றிருக்கலாம். நம்ம சரியாக நடந்தும் நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்கலாம். நம்மளுடைய கௌரவம் பறிப்பே இருந்திருக்கும். இந்தமாதிரி நம்ம எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்கலாம். நம்ம இழந்தது அத்தனையும் திரும்ப நமக்கே கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன். மாதம் அஷ்டமி வரும். தேய்பிறை அஷ்டமியாக பார்த்துக்கோங்க. அன்னைக்குங்க கருப்பு கலரில் துணி வாங்கிக்கோங்க. அதில் 27 மிளகு வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. இலுப்பை எண்ணெய் வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பைரவர் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் அந்த முடிச்ச கையில் வச்சுக்கிட்டு மனசார பைரவரை வேண்டுங்க. என்னை ஏமாற்றினவங்க, நான் நம்பிக்கையாக கொடுத்ததை என்னை ஏமாற்றி வாங்கினவங்க, அவங்களே திரும்பி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டுங்க. இல்லை, நான் நியாயமாக நடப்பேன், நான் கௌரவமாக இருந்தேன், என்னோடய கௌரவத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் மறுபடி கௌரவமாக வாழணும், என்ன அசிங்கப்படுத்தினவங்களுக்கு முன்னாடியே நான் வாழணும் அப்படின்னு உங்களுக்கு எது தேவையோ அதை மனசார வேண்டுங்க. வேண்டி முடிச்சுட்டு ஒரு அகல் எடுத்துக்கோங்க. அகலில் இலுப்பை எண்ணெயை விடுங்க, நிறைஞ்சி விடுங்க. அதில் அந்த மிளகு மூட்டையை உள்ளுக்கு போட்டு நல்லா நினச்சி அதை திரியாக்கி அதை கொளுத்துங்க. அந்த மிளகு மூட்டையை எண்ணெயில் நினச்சி திரியாக்கி விளக்கை ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும்போது மனசார நான் இழந்தது அத்தனையும் எனக்கே கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு ஏற்றுக்க. 27 மிளகுன்னு எதுக்காக சொன்னேன்னா, நட்சத்திரங்கள் 27 வரும். அந்த 27 நட்சத்திரத்தில் தான் ஒருத்தராக தான் இருப்பார். நீங்கள் உங்களை ஏமாற்றினவர். உங்களை ஏமாற்றினது யாருன்னு பைரவருக்கு தெரியும். கண்டிப்பாக அவரை வச்சே உங்களுக்கு வந்து சேர்த்துருவாங்க. நீங்கள் மறுபடியும் தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழலாம். இல்லை சொத்து இதெல்லாம் ஏமாந்துட்டிங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கே கிடைக்கும். கண்டிப்பாக இதை நம்பிக்கையோட தேய்பிறை அஷ்டமி மாதம் வரும். அப்போ போய் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.